युक्तं नागवल्ले शरीरं कर्पूरचूर्णं नियुक्तं ताम्बूलं प्रदेव्यदा पिण्डपितृदेवताभ्यो नमः नालिकीरखण्डद्वयं कदलीफलं पश्चात्ताम्बूलं सर्वं महानैवेद्यं निवेदयामि பேர் என்ன சொல்லுங்க பார்வதி இந்தாங்க இந்த எள்ளை கையில் வாங்கிங்க இந்த ஜலத்தையும் எள்ளையும் அவளை நினைச்சுண்டு அந்த பிண்டத்து மேல விட்டுருங்க ஆத்துல இறங்கி நின்னுண்டு இந்த பிண்டத்தை எல்லாம் ஜலத்துல கரைச்சிட்டு அவளை நினைச்சிட்டு 3 முழுக்கு போட்டு வந்துருங்க நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः யார் மணி? எந்த ஊரு? சும்மா பயப்படாம சொல்லு. ஏம்மா இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, குத்துக்கல்லாட்ட பேசாம நின்னுகிட்டே இருந்தா இப்படி? நீ யாருன்னு சொல்லுமா. துர்ராசு, இதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். சித்தப்பு ஏதோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்குது. ஒரு 2 நாள் நம்ம ஊர்லயே தங்க வச்சு யாரு என்னதுன்னு விசாரிப்போம். யாராவது தேடி வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். சரி, தங்க சொல்லிட்டு எங்க தங்க வைப்ப? அது வயசு பொண்ணா வேற இருக்கு. ஐயா, யாருப்பா? வெளியூர்கார பொண்ணு. விவகாரம் எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. வேற எங்கேயாவது தங்குறத விட உங்க வீட்லயே தங்கினா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால நீங்களே பார்த்து அவ அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க. துர்ராசு, பாக்க பாவமா இருக்கு, இங்கே இருக்கட்டும். ஆமாப்பா, இங்கே இருக்கட்டுப்பா. சரி. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या प्रवर्तते. என்னது புதுசா வீட்டுல சுப்பரபார சத்தம் கேக்குது? कर्तव्यं दैवमान्धिकम् சாம்பிராணி போக வாசம் வேற அடிக்குது. என்னன்னு போய் பாப்போம். उत्तिष्ठ कमलाकान्ता. விடிஞ்சது செல்லத்தோட முகத்துல தான் கண்ணு முழிப்பேன். இது அவளுக்கு தெரியும். வசதியா இருக்கிட்ட கீழே இருக்கிற ரூம்ல போடுனா மாடியில போய் படுத்துக்கிறேன். இதெல்லாம் குறும்பு தானே அவளுக்கு. என்ன கிட்ட வாசம் அடிக்குது? என்ன சொல்ல நீ? நீயா? நீ எங்க? இல்ல, சாம்பிராணி போக அத நான் இங்க. ஐயோ, வழக்கமா நான் என் பொண்ணு முகத்துல தான் முழிப்பேன். இன்னைக்கு உன் முகத்துல முழிச்சிட்டேன். என்ன நடக்க போதோ? ஐயா, நம்ம செவல பசு ரெட்டை கண்ணு குடி போட்டுருக்கா. அப்படியா? என்னடா இது? சாத கடந்து ரெட்டை கண்ணு குடி போட்டுருச்சா? பரவாயில்லையே, ராசியான பொண்ணா இருப்ப போல இருக்கு. அப்பா, எனக்கு ஒரு தொல்லை விட்டுது. அம்மா தாயே, தினமும் காலங்காத்தால துர்ராசு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி புகை போட்டு துர்ராசு முகத்துல மொழி நல்லதே நடக்கும். நானும் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். பாத்து நெருப்பு, பாத்து நெருப்பு, பாத்து நெருப்பு. துரை, பயிர் குரம் போட சொன்னா அவன் வயிறு குரம் போடுவான். வா போய் பாப்போம். என்ன சித்தப்பது அதிசயமா இருக்கு? செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல செம்பருத்தி பூ முளைச்சிருக்கு. புள்ளி கோலத்துக்கு நடுவுல பிள்ளையார் முளைச்சிருக்காரு. இந்த பிள்ளையாரு ஸ்பூன்ல பால் குடிச்சிருந்தாலும் குடிச்சிருப்பாரு. இந்த அதிசயத்தை பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருவோம். சித்தப்பு, செருப்பு அங்க இருக்கு. ஆமா, இங்க கழட்டி விட்டு செருப்பு அங்க எப்படி போச்சு? ஏதோ நாய் கவிட்டு போய் போட்டுச்சு போல இருக்கு. செருப்பு சுத்தியும் கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. யாரு போட்டிருப்பாங்க? ஆத்தா போட்டிருப்பாங்களா? ஆத்தாவுக்கு அவ்வளவு நேட்டிவிட்டி தெரிஞ்சிட போகுது. வேற யார் போட்டிருப்பாங்க? செல்ல கிளிக்கிறது போட்டிருக்குமா? என்னங்க, கிழக்கு மூலையில சூரிய வெளிச்சம் பட்டா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் தான் செருப்ப வடக்கு மூலைக்கு மாத்தினேன். துரை, ஜோசிகாரம் பொண்ணு போல் இருக்கு, சாஸ்திரம் பேசுறா. நம்ம கைய புடிச்சு ரேக பாக்குறதுக்குள்ள கழட்டிக்கலாம். வா கொஞ்சம் இருங்க. அட எதுக்கு சொம்பு? நாங்க அதெல்லாம் காலையிலேயே போயிட்டு வந்துட்டுமே. அது இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில போற ஆம்பளைங்க
வெறும் வயித்தோட போக கூடாது. இந்த நீச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஓ டச்சிங்கா? நோண்டிங்களா? 1/2 1/1 சாத்து. வயிற்று குளிர வச்சுட்டுமா? பின்ன ஒரு சொம்பு ஒட்டுக்கா குடிச்சா குளிராது? வயத்தை மட்டுமா குளிர வச்சிருக்கா, இன்னைக்கு இந்த வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கியிருக்கா. ஏன் தாய் இவ்வளவெல்லாம் பண்ற? நீ யாரு, எந்த ஊரு, எதுக்காக ஆத்துல வந்த? பஸ் காசு இல்லாம ஆத்துல வந்தான். ஏன் காசு இருந்துச்சா? நான் தப்பா கேட்டும் போல் இருக்குப்பா. 8 நாள்னா கூட இல்லாத கோடீஸ்வரி போல் இருக்கு. போ. இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா, நீ எங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு? சும்மா உட்கார்ந்து சோறு திங்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. அதான் வயல்ல இறங்கி. நல்ல விவரமா தான் பேசுற. சரி, உன் பேர் என்ன? அண்ணா. ஐயா மேங்க இருக்குதுங்க. சரி, மழை வர்றதுக்குள்ள எல்லாம் சீக்கிரம் வேலையை பார்த்து வீட்டுக்கு போங்க. துண்டு எங்குது? இந்தப்பா, நீ கேட்ட கத்தி கப்பல், குத்தி கப்பல், கப்படா கப்பல், எல்லா கப்பல் இருக்கு. இதுக்கு நெஜ கப்பலே வாங்கி நம்ம கொடுத்தோம். ஊர்ல கடல் இல்லையே சித்தப்பு. அட அத்தா கப்பல் விடுங்க, நீ விடு. ஏய் கண்ணா நன்னா நன்னா நன்னா. வாழையில் நனைஞ்சுக்கிட்டு சளிகளி பிடிச்சிக்கும்ல. வா உள்ள போய் ஃப்ரெண்டுகளோட விளையாடு. கப்ப கொடு. என்ன இது? எதுக்கு மழையில் நனைஞ்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? காத்து கட்சி பிடிச்சிக்கும்ல. ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிருவாங்க. பாரு ஏன் புள்ள வந்து ஒரு வாரம் மாதிரி உனக்கு அப்பனாத்த நினைப்ப வரலையாக்க? உன் ஊர் எதுன்னு சொல்லு, ஒரே நடுவில் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். ஏன்னா வயசு புள்ள வாசு தாண்டி வந்துட்டேன். ஊர்ல 4 பேர் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நானே கொண்டு. நீ தனியா நின்று புலம்புறத பார்த்தா ஊர் ஒன்னதான் தப்பு தப்பா பேசு. அது போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போயிட்டாளா? ஐயோ, என் பொண்ணு மழையில் நனையுது. என்னடா அவன் புறா நனைஞ்சா ஓடி போய் பிடிக்கிறான், புள்ள நனைஞ்சா ஓடி போய் நிக்கிறான். இனிமே கொடை நனைஞ்சா கொடைக்கு ஒரு கொடை பிடிப்பான் போல் இருக்கு. ஐயோ, நீ ஏமா மழையில் நனையிற? சளிகளி பிடிச்சிட்டு போகுது. ஐயோ, என் புள்ள மழையில நனையுதே. ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிருவா. நீ ஏன் அத்த நனைற? நீ உன் பிள்ளைக்கு கூட பிடிக்கிற, நான் என் பிள்ளைக்கு கூட பிடிக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்குங்க மழையில நனைறீங்க? ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவோம். எனக்கு எதுக்குங்க நீங்க நினைச்சுக்கிட்டு? ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க. ஏய், அங்க என்னடா பாக்குற? மழை நிக்கலான்னு பாக்குறேன். அங்க நின்னு பார்த்தா தெரியாது, இங்க வந்து நின்னு பாரு. இத கொஞ்சம் புடி. நல்லா பார், நல்லா பார். கீழே விழுந்து பார். எல்லாம் இந்த நாயால வர. செத்த நாயாட்டு தண்ணிக்குள்ள போய் பொத்திட்டு விழுந்தா தண்ணி போய் மூக்குல ஏறி இந்த மாதிரி வந்திருக்கு. அவனை விடுறா, இந்த பயவுள்ளைய சொல்லணும். கிழவி கப்பல் விடுறாளா? கப்பல். ஏன் சும்மா என் மகளை திட்டுற? ஆமா, இவன் மகளை திட்டிக்கு வச்சிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு தர்றாசு. அத திரிவாண்டா. நான் ஆவி பிடிச்சுக்கிறேன். ஆவி சுடுகாட்டுல போய் பிடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்டாகா கஜம் அபூகா குகும் திறந்திடும். மூக்கா இது அமராவதி டேம் மாதிரி இருக்கு. நீ அப்படியே மூக்க தூக்கியா, நான் அப்படியே உள்ள விட்டுறேன். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் MBBS சொல்றாரு. சொல்ற மூக்குல ஒரு பாம் வச்சா சளிலாம் செதற முடியும். மூக்குல பாம் வைக்கிறேன். எந்த ஊர்ரா நீ? சிவாசிங்க. ஏன் மத்தா போய் கூடாது? சுமாரா நாய. அதா இது சரிப்பட்டு வராது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவோம். ரெடி? 1 2 3. வாடா. சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். எங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கள் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ஆமா, பாம்பு பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். நீ சும்மா இருந்தாஜி. பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது. அப்ப 2 வேட்டைக்கு போலாங்கிறீங்களா? போவோம். அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். எதடா? துப்பாக்கி தோட்டம்லாம். ஆமா, நண்ட துப்பாக்கியால சுடு, புளிய தூண்டி போட்டு புடி. போடா புண்ணாக்குறேங்க. புறப்படுப்பா. ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு, கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்த பின்னால நிக்குதே சாக்கடை நண்டு. இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்க வரலன்னு வைங்க, நாய்க்கு எடுத்து ஊத்துங்க. அது குடிச்சு செத்து போயிரும். வாப்பா ஸ்டார்ட். டேய், இது டைனிங் டேபிள கொல்ல மாட்டேன். எந்த கொட்டு கொட்டுற? நண்டை உடைக்க வேணாமா? சரி, இதுல ஒண்ணு போடு. வக்கனே மட்டும் நிக்க தெரியுது.
பொண்ணு சொன்னது சரியாத்தான் இருக்கு சரியெல்லாம் இறங்குது. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன மூட்டைய தூக்குறா மொள்ள மொள்ளங்கிற? அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறான்? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுடா. புள்ள சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காத. எங்க கண்ணு வைக்கிறது? கண்ணே முடிக்க முடியல. அடியிலிருந்து முடி வரைக்கும் ஒரே எரிச்சலு. ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்காத்தா. நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பே செஞ்சு போடலாம். இந்த நண்டை தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி. உடம்புலாம் சூடேறுதே. ஐயா ஐயா, என்னது கட்டில் தூக்கி தூக்கி அடிக்குது? கட்டில என்ன கபடி ஆடுறீங்க? அப்படியே ஒரு கையை பிடி, தூக்கி விடு. ஐயோ அம்மா, கேள்வியா கேட்கிறேன், எப்படி ஓடி போயிரு? நண்டை தின்னுட்டு நான் படுற பாடு எனக்கு இல்லடா தெரியும். அம்மா, என்ன சித்தப்பு அப்பா. தலையில உட்கார்ந்து தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் அவஸ்தை அவனுக்கு தாண்டா தெரியும். நானாவது தண்டாலு. அங்க பாரு. பங்காளி, அடி, நண்டு தின்ன ஏதாவது பண்ணுமாடா? என்ன பண்ணு மாவா? முருங்கைக்காயை காட்டிலும் 30 மடங்கு பவர் ஜாஸ்தி. நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா. சொல்லத்தான் இங்க வந்தியாப்பா? ஆமாப்பா. என் பங்காளி காப்பாத்துற விடு. ஏய், பாத்துறா, அவன் புடனைக்கு நீ கடிச்சு வச்சு போறான். இது மனோகர மாதிரி கையில கட்டிட்டு உருவிட்டு இருக்கீங்க. வில்லங்கத்து விலைக்கு வாங்காம போயிரு. அதான் இந்த நிலைமை நான் உங்களை ஐயோ, 1 2 2 தின்னதுக்கு இந்த பாடுபடுத்துது. துர்ராசு அண்டா கணக்குல தின்னானே, அவனை என்ன பாடுபடுத்துதோ. ஸ்டார்ட் ஆகிடுச்சா? டேய், கட்ட வந்து ஓடியாடா. முருகா, கண்ட்ரோல் பண்ணுவேன் முருகா. முத்தை திருவட்டி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓரும் 10 தலைகொத்த பயிரட குக்கு கொட்ட பயிர் முட்ட குடமட கழுவாட சண்டையன வெண்டையமும் கிங்கினி சதங்கையும் எழுந்தாடு. எதோட எதோட மிக்ஸ் பண்ற? சங்கரா சொல்லலாம்பா. நாதஸ்வரே வேதவா நண்டேஸ்வரா. போக வேண்டும் மாய பேயை நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி. காப்பாய் தேவி.